ஓம் சக்தி. ஆறாவது புலன், கட்டுரை 3. இத்தலைப்பின் கீழ் என்னுடைய அனுபவம் ஒன்றை இங்கே பதிவு செய்கிறேன். அருள் திரு அம்மா அவர்களின் மறைவு செய்தியை அறிந்த என் உள்ளம் உடைந்தது. அப்பொழுது என் நினைவுகளில் ஒரு வாரத்திற்கு முன்பாக நடைபெற்ற நிகழ்வுகள் அலைமோதின. நான் 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 1 மற்றும் 2ஆம் தேதிகளில் விடியற் காலை தியான வேலையின் போது அம்மா அவர்களின் தொலையுணர்வு செய்தி ஒன்றினை பெற்றேன். ஆலயம் வந்து செல் என்பதான அச்செய்தி என்னை குழப்பத்தில் ஆழ்த்தியது. பயண செலவினை எண்ணி கலங்கினேன். எதற்காக தற்பொழுது அம்மா அவர்கள் அழைக்கின்றார்கள் என எண்ணியபடி பயணத்திற்கான ஏற்பாட்டினை செய்தேன். அதன்படி அக்டோபர் 8ஆம் தேதி காலை அம்மா அவர்களை அருள் கூடத்தில் தரிசித்தேன். மௌனமாக தன் அருள் பார்வையை என் மேல் செலுத்தினார்கள். ஊர் திரும்பி என் பணிகளை கவனிக்க தொடங்கினேன். அக்டோபர் 19ஆம் தேதி இடிபோல் அச்செய்தி இறங்கியது. அருள் திரு அம்மா அவர்கள் சித்தி அடைந்து விட்டார்கள். என் உள்ளம் கதறியது. 2 நாட்களில் சற்றே மனம் ஆறுதல் அடைந்தது. அப்பொழுது என் நினைவுகளில் கடந்த கால பிரார்த்தனை ஒன்று எழுந்தது. நான் அம்மா அவர்களிடம் ஒரு முறை, அம்மா, நீங்கள் இவ்வுலகை விட்டு செல்வதற்கு 10 தினங்களுக்கு முன்பாக நான் தங்களை தரிசித்து ஆசை பெற்று விட வேண்டும். ஆசை அளிக்காமல் சென்று விடாதீர்கள் அம்மா என்று பிரார்த்தித்து இருந்தேன். நாளடைவில் என் நினைவுகளில் இப்பிரார்த்தனை மங்கி போயிற்று. தன் தொண்டனின் மன விருப்பத்தை இறுதி காலத்தில் கூட நிறைவேற்றுவதற்காக அவர்களுடைய தொலையுணர்வு செய்தியை நான் உணர செய்து வரவழைத்து தரிசனம் தந்து ஆசீர்வதித்து சென்றதை என் மனம் உணர்ந்தது. பேர் அன்னையே, உன் அன்பினை நாங்கள் உணர்ந்தது குருவின் அருள் பார்வையால் அன்றோ? அவ்வருள் பார்வை என்றும் எங்கள் உள்ளத்தில் நிறைந்து வாழ்வித்திடும் என்பதை அறிந்தோம். உன் பதமல சரணம் சரணமம்மா. நாம் தற்பொழுது கவனிப்போம். எண்ணற்ற மனித ஆன்மாக்கள் மண்ணில் பிறந்து இறக்கின்றனர். அவர்களைப் போலவே அவதார தெய்வங்களும் வாழ்ந்து மறைவது போல தோன்றினாலும் உண்மையில் அவ்வான்மா இறப்பினால் கட்டுப்படுத்தப்படுவதில்லை. அவர்கள் தங்கள் தேகத்தினை விட்டு நீங்கி சென்று விட்டார்கள். தேகம் மறைந்தது. ஆனால் ஆன்மா தன் தனித்தன்மையோடு முன்பிலும் விரைவாக செயல்பட முடியும். கவனித்து அறிந்து கொள்வதற்கு என் நன்றிகள். தொடர்ந்து கவனிப்போம். ஓம் சக்தி.